ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸில் உள்ள இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இதில் நம்ம சால்வ் பண்ண போகக்கூடிய எல்லா ப்ராப்ளமுமே ஓல்டு செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். தேர் ஆர் 6 men and 5 women in a room. Find the number of ways 4 persons can be drawn from the room if they can be male or female. Second part, 2 must be men and 2 women. Third part, they must all are of the same sex. That is, ஒரு ரூமில் வந்துட்டு 6 men and 5 women. That is, டோட்டலாக 11 members இருக்காங்க. அவங்களிருந்து 4 persons-ஐ drawn. That is, drawn அப்படின்னாக்க choose or select. 4 person-ஐ choose பண்ணுறாங்க. அண்ட் அந்த சூஸ் பண்ணுற 4 persons எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் பார்ட்டில் they can be male or female. That is, நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லையா, 4 பேரும் மேலாவோ ஃபீமேலாவோ எப்படினாலும் இருந்துக்கலாம். ஸோ இந்த டோட்டல் 11 மெம்பர்ஸில் இருந்து தான் நம்ம 4 பேரை சூஸ் பண்ணுறோம். 6 மென்னிலேருந்து 4 பேர் அல்லது 5 விமன்லேருந்து 4 பேர் அப்படி இல்லை, யாராக வேணாலும் இருந்துக்கலாம். அப்படின்னா டோட்டலாக உள்ள அந்த 11 மெம்பர்ஸில் இருந்து 4 பேரை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னதுன்னா என்சிஆர் தான். ஸோ இங்கே 11ல் இருந்து 4 பேரை சூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் அதோட ஆன்சர் என்ன வரோம்னா 11C4. ஓகேவா? அண்ட் இதோட வேல்யூ எல்லாம் கால்குலேட்டர்லேயே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தட் இருக்குது. அப்படி நீங்கள் கண்டுபிடிங்க. சப்போஸ் இந்த 8 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக எழுதணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா இந்த 11C4 இதில் என்ன ஒரு ஸ்டெப் கூட நீங்கள் எழுதிக்கோங்க. தட் இஸ் என்சிஆர். இதோட ஃபார்முலா என்னதுன்னா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 11 ஃபேக்டோரியல் பை 11 மைனஸ் 4 ஃபேக்டோரியல்னா 7 ஃபேக்டோரியல் இன்டூ 4 ஃபேக்டோரியல். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 11C4 இதோட வேல்யூவை கால்குலேட்டரில் கண்டுபிடிச்சி இதில் ஆன்சராக எழுதுங்க. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் இதோட வேல்யூவை நம்ம டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த செகண்ட் பார்ட் பாருங்கள். 2 must be men and 2 must be women. தட் இஸ், நம்ம 4 பேரை சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த 4 பேரில் 2 பேர் கண்டிப்பாக மென்னாக தான் இருக்கணும். பட் இங்கே மென் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 6 பேரில் இருந்து 2 பேரை நம்ம சூஸ் பண்ணணும். அதே போல் 5 விமன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 5 விமனில் இருந்து 2 பேரை அடுத்தது சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி சூஸ் பண்ணுறதுக்குள்ள நம்பர் ஆஃப் பேஸ் என்னது? 5C2. இங்கே 2 must be men and 2 must be women. and இருக்குது பார்த்தீங்களா, and வந்தது அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணணும், ஆர் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ செகண்ட் பார்ட் இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? 6C2 இன்டூ 5C2. ஓகேவா? இதோட ஆன்சரையும் கண்டுபிடிச்சிருங்க. தேர்ட் பார்ட் பாருங்கள். தே மஸ்ட் ஆல் ஆர் தி சேம் செக்ஸ். அப்படின்னா என்ன மீனிங்? நம்ம சூஸ் பண்ணுற அந்த 4 பேரும் எய்தர் எல்லாரும் மென்னாக இருக்கணும். தட் இஸ் 4 பேரும் மென்னாக இருக்கணும் அல்லது 4 பேரும் விமனாக இருக்கணும். இங்கே 6 மென் தான் இருக்காங்க. பட் நம்ம சூஸ் பண்ணுற 4 பேரும் மென்னாக இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேஸ் என்ன வரும்? 6C4 வரும். தட் இஸ் 6 பேர்லேருந்து 4 பேரை சூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த 4 பேர் விமனாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 பேரையும் இந்த 5 விமனில் இருந்து தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்படி தானே? அப்போ என்ன வரும்? 5C4 வரும். இன்பிட்வீன் ஆர் இருக்குதா? ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில ப்ளஸ் போடணும். ஸோ தேர்ட் பார்ட் இதோட ஆன்சர் என்ன வரும்? 6C4 ப்ளஸ் 5C4. ஓகேவா? தென் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இதுவும் ஃபஸ்ட் ப்ராப்ளம் போலேயே தான். ஃப்ரம் எ கமிட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் 6 men and 7 women, in how many ways can we select a committee of 3 men and 4 women? ஃபஸ்ட் பார்ட். 4 members which has at least 1 woman. இது வந்துட்டு செகண்ட் பார்ட். 4 persons that has at most 1 man. இது வந்துட்டு தேர்ட் பார்ட். லாஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 persons of both sexes. தட் இஸ், இங்கே வந்துட்டு 6 men and 7 women இவ்வளோ பேர் கொண்ட ஒரு கமிட்டி இருக்குது. இதில் இருந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம என்ன செய்கிறோம்? 3 men and 4 women உள்ள புதுசாக உள்ள ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம். தட் இஸ், இந்த 6 மென்னில் இருந்து 3 மென்னை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதே போல் இந்த 7 விமனில் இருந்து 4 விமனை நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்படி நீங்கள் எவ்வளோ வேஸில் இவ்வளோ பேரையும் சூஸ் பண்ணி கமிட்டி ஃபார்ம் பண்ணுவீங்க? அந்த நம்பர் ஆஃப் வேஸ் அதை தான் ஃபஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏல மொத்தம் நம்ம எத்தனை பேரை செலக்ட் பண்ணுறோம்? 3 + 4. தட் இஸ் 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 7 மெம்பர்ஸில் 3 men, அப்புறம் மீதி உள்ள 4 பேரும் விமன். இந்த 6 menல இருந்து தான் நம்ம 3 men எடுப்போம். அப்படி தானே?
ஸோ 3 men சூஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த நம்பர் ஆஃப் வேஸ் என்ன வரும் 6C3. நம்ம இங்கே சூஸ் தான் பண்ணுறோம், தட் இஸ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ NCR அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், தட் இஸ் 6C3 வரும். அடுத்தது ஆண்ட்னா இடையில மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுக்கணும். அடுத்தது 4 விமனை செலக்ட் பண்ணுறோம். இங்கே டோட்டலாக 7 விமன் தான் இருக்காங்க. ஸோ அதில் இருந்து தான் 4 பேரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ 7C4 வரும். இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, தென் செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 4 members which has at least 1 women. அட்லீஸ்ட்னா என்ன மீனிங், மினிமம். செகண்ட் சப்டிவிஷனில் 4 மெம்பர்ஸை சூஸ் பண்ணுறோம். அந்த 4 மெம்பர்ஸில் மினிமம் ஒரு விமனாவது இருக்கணும். அப்போது இந்த செகண்ட் சப்டிவிஷனில் பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் வரும் பாருங்கள். குறைஞ்சது ஒரு விமனாவது இருக்கணும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் என்னதெல்லாம் வரும் பாருங்கள். ஒரு விமனாக இருக்கலாம், அல்லது 2 விமனாக இருக்கலாம், அல்லது 3 விமனாக இருக்கலாம், அல்லது அந்த 4 பேருமே விமனாக இருக்கலாம். ஓகே, மொத்தம் 4 பேர் கொண்ட கமிட்டியாக்கும் ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு விமன் அப்படின்னா மீதி உள்ள 3 பேரும் மென்னாக இருக்கணும். ஓகேவா, தட் இஸ் 1 விமன் அண்ட் 3 மென்னாக இருக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. ஆர் ரெண்டாவது பாசிபிலிட்டியில் 2 விமன் இருக்காங்க அப்படின்னா மீதி உள்ள 2 பேரும் மென்னாக இருப்பாங்க. ஓகேவா, அல்லது மூணாவது பாசிபிலிட்டியில் 3 விமன் இருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் உள்ள ஒரு ஆள் மென்னாக இருக்கும். ஓகேவா, அல்லது நாலாவது கேஸில் 4 விமன் இருக்காங்க அப்படின்னா அது கூட 0 மென்னாக இருக்கலாம். ஓகேவா, மொத்தம் 4 பேர் தான் இருக்கணும் கமிட்டியில். ஸோ இந்த பார்ட் பியில் ரெக்கார்ட் ஆன்சர் என்ன வரும், ஃபஸ்ட்டு கேஸில் நம்பர் ஆஃப் வேஸ் என்ன வரும் பாருங்கள், ஒரு விமனும் அண்ட் 3 men. இங்கே டோட்டல் 6 men, 7 விமன் இருக்காங்க. 7 விமன்லேருந்து ஒரு விமனாக சூஸ் பண்ணுறோம். ஸோ 7C1. அப்புறம் ஆண்ட்னா இன்டூ 3 men, மொத்தம் 6 men இருக்காங்க. அதுலேருந்து 3 மென்னை சூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்து இன்பிட்வீன் இங்கே 6 இருக்குதா, ஸோ ப்ளஸ் போட்டுக்கணும். அடுத்தது செகண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், 2 விமன் இருக்காங்க. ஸோ 7 விமன்லேருந்து 2 விமனை சூஸ் பண்ணுறோம். ஆண்ட்னா மல்டிப்ளிகேஷன், தென் 2 men, 6 menலேருந்து 2 மென்னை சூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ 6C2. தென் ஆர்னா ப்ளஸ் போட்டுக்கணும். அடுத்தது இந்த தேர்ட் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இதோட வேல்யூ எழுதிடலாமா, இங்கே 3 விமன் சூஸ் பண்ணுறதுக்குள்ள நம்பர் ஆஃப் வேஸ் என்ன வரும் 7C3. ஆண்ட்னா இன்டூ 1 men, மொத்தம் 6 men இருக்காங்க. அதுலேருந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்தது ப்ளஸ் லாஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இதோட வேல்யூ என்ன வரும் 4 விமன்னா 7 விமன்லேருந்து 4 பேரை சூஸ் பண்ணுறோம். தென் இன்டூ 0 men அப்படின்னா மொத்தம் 6 பேர் இருக்காங்க மென், அதிலிருந்து 0 பேரை சூஸ் பண்ணுறோம். இவ்வளோத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுனா இதோட ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, அடுத்தது பார்ட் சி பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 persons that has அட்மோஸ்ட் 1 men. அட்மோஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு மென் இருக்கணும். மினிமம் எத்தனை மென்னாக இருக்கலாம், பட் ஒன்னோட கூடுதலான மென் இருக்கக்கூடாது. ஸோ பார்ட் சியில் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். ஒரு மென் இருக்கலாம், அல்லது 0 men இருந்துக்கலாம். ஓகேவா, மொத்தம் 4 பேராக அந்த கமிட்டியில் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு மென் அப்படின்னா மீதி உள்ள 3 பேரும் விமனாக இருந்திருக்கணும். ஓகேவா, அடுத்தது 0 men அப்படின்னா 4 பேருமே விமன், அதானே மீனிங். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் என்ன வரும், ஒரு மென் அண்ட் 3 விமன் சூஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த நம்பர் ஆஃப் வேஸ் என்ன வரும் பாருங்கள். இங்கே மொத்தம் 6 men, அதுலேருந்து ஒரு மென்னை சூஸ் பண்ணுறோம். ஸோ 6C1. தென் ஆண்ட்னா இன்டூ 3 விமன் சூஸ் பண்ணணும். மொத்தம் 7 விமன், இதிலேருந்து தான் 3 பேரை சூஸ் பண்ணுறோம். ஸோ 7C3. தென் ஆர்னா ப்ளஸ் போட்டுக்கணும். செகண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளாடி என்ன இருக்குது 0 menனா 6C0 வரும். தென் இன்டூ 4 விமன், 7 விமன்லேருந்து 4 விமன் சூஸ் பண்ணுறதுக்குள்ளது என்ன வரும் 7C4. ஓகேவா, இதை சிம்பிளிஃபை பண்ணுனா தேர்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, லாஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 4 persons ஆஃப் போத் செக்ஸஸ், தட் இஸ் அந்த 4 persons கொண்ட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம். அதில் வந்துட்டு மென்னாக இருக்கணும், விமனாக இருக்கணும். தட் இஸ் எல்லாரும் மென்னாக இருக்கக்கூடாது, எல்லாரும் விமனாக இருக்கக்கூடாது, 2 பேரும் கம்பைன்ட் ஆகி இருக்கணும். ஸோ இந்த லாஸ்ட் சப்டிவிஷனில் பாசிபிலிட்டிஸ் எதெல்லாம் வரும் பாருங்கள். மொத்தம் 4 பேர். ஓகே, 4 பேர் கொண்ட அந்த கமிட்டியில் மென் அண்ட் விமன் கம்பைன்ட் ஆகி இருக்கணும் அப்படின்னா ஒரு மென்னும் 3 விமனும் இருக்கலாம், அல்லது 2 மென்னும் 2 விமனாக இருக்கலாம். ஓகேவா, இங்கே வந்துட்டு
இங்கே and அல்லது 3 men and 1 women இப்படி இருக்கலாம். ஓகேவா? இந்த 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. therefore record ஆன்சர் என்ன வரும்? இதுக்குள்ள நம்பர் ஆஃப் வேஸ் என்ன வரும்? ஒரு மென்னை 6 மென்ல இருந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ 6C1 தென் இன்டூ 3 விமன் சூஸ் பண்ணுறோம். மொத்தம் 7 விமன். ஸோ 7C3. அடுத்தது ஆர் இருக்குது. ஆர்னா ப்ளஸ். அடுத்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி என்ன இருக்குது? 2 men and 2 women. தட் இஸ் 6C2 இன்டூ 7C2. தென் ஆர்னா ப்ளஸ் போட்டுக்கணும். லாஸ்ட்டில் வந்துட்டு 3 men. 6 menல இருந்து 3 சூஸ் பண்ணுறோம். ஸோ 6C3 இன்டூ அடுத்தது ஒரு விமன். தட் இஸ் 7C1. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணுனா இதோட ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A box contains 6 white balls and 5 red balls. Find the number of ways 4 balls can be drawn from the box if they can be any color. Second part, 2 must be white and 2 must be red. Third part, they must all be the same color. That is இங்கே வந்துட்டு 6 white and 5 red balls இருக்குது. இதிலேருந்து 4 பால்ஸை ட்ரான் பண்ணுறோம். தட் இஸ் செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தே கேன் பி எனி கலர். தட் இஸ் நம்ம 4 பால்ஸ் சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு என்ன கலராக வேணாலும் இருந்துக்கலாம். ஒயிட்டோ அல்லது ரெட்டோ, நோ ப்ராப்ளம். இங்கே வந்துட்டு டோட்டலாக 11 பால்ஸ் இருக்குது. தட் இஸ் 6 + 5னா 11. ஸோ இந்த 11ல் இருந்து நம்ம வந்துட்டு ஒரு 4 பால்ஸை சூஸ் பண்ணுறோம். தட் இஸ் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, இந்த 11 பால்ஸில் இருந்து 4 பால்ஸ் சூஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த நம்பர் ஆஃப் வேஸ், அந்த கவுண்ட், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? தென் செகண்ட் பார்ட்டு பாருங்கள். 2 must be white. இங்கே மொத்தம் ஒயிட் வந்துட்டு 6 பால்ஸ் இருக்குது. அதில் இருந்து 2 எண்ணத்தை எடுக்கிறோம். தட் இஸ் செலக்ட் தான் பண்ணுறோம். ஸோ இங்கே என்சிஆர் ஃபார்முலா தான் வரும். ஸோ 6C2 தென் and இருக்குது. அடுத்ததாக andனா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். அடுத்த 2 எப்படி இருக்கணும்? ரெட்டாக இருக்கணும். இங்கே ரெட் வந்துட்டு 5 பால்ஸ் இருக்குது. அந்த 5ல் இருந்து 2 எண்ணத்தை சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் செகண்ட் பார்ட்டுக்கு ஆன்சர். தேர்ட் பார்ட்டு பாருங்கள். தே மஸ்ட் ஆல் பி தி சேம் கலர். ஸோ 4 பால்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 4ம் எப்படி இருக்கணும்? எய்தர் ஒயிட் பாலாக இருக்கலாம் அல்லது ரெட் பாலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ தேர்ட் பார்ட் என்ன வரும்? 4 ஒயிட் இருக்கணும் அப்படின்னா இந்த 6 ஒயிட்டில் இருந்து தான் நம்ம 4 சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது ஆர்னா என்ன சிம்பிள் போடணும்? ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும். அடுத்தது அல்லது அந்த 4ம் ரெட்டாக இருக்கணும். ரெட் வந்துட்டு இங்கே டோட்டலாக 5. ஸோ 5C4. இதுதான் தேர்ட் பார்ட் ஆன்சர். ஓகே, தென் ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்கள். ஹவு மெனி பர்முட்டேஷன்ஸ் கேன் பி மேட் அவுட் ஆஃப் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்டு பேசிக்? ஹவு மெனி ஆஃப் தீஸ் பிகின் வித் பி? Second one end with C. Third part B and C occupy the end places. That is இங்கே பேசிக் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா? இதில் 5 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 5 லெட்டர்ஸும் எப்படி இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரிப்பீட் ஆகலை. சப்போஸ் இதில் ஏதாவது லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆச்சுது அப்படின்னா அதோட பர்முட்டேஷன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஹவு மெனி பர்முட்டேஷன்ஸ் கேன் பி மேட். தட் இஸ் இந்த 5 லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 லெட்டர்ஸையும் இந்த 5 பிளேசஸில் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க, அந்த பெர்முட்டேஷன், அதை தான் ஃபஸ்ட்டாக இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே 5 லெட்டர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த 5 லெட்டர்ஸை நீங்கள் இந்த 5 பிளேசஸில் எப்படினாலும் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன்ஸ் என்ன வரும்னா 5P5 தான். தட் இஸ் 5 லெட்டர்ஸ் இருக்குது, 5 பிளேசஸ் இருக்குது. அண்ட் 5P5 அப்படின்னா 5 ஃபேக்டோரியல். இதுதான் இதோட ஆன்சர். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பிகின் வித் பி. தட் இஸ் இங்கே 5 லெட்டர் வேர்டு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு பி அப்படிங்கிற லெட்டர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த பியில் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வேர்டு ஃபார்ம் பண்ண முடியும், அந்த நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு டோட்டலாக 5 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் இந்த பி அப்படிங்கிற அந்த லெட்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் வந்துட்டு இங்கே 4 பிளேஸ் இருக்குது. இந்த 4 பிளேஸ்லேயும் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 4 லெட்டரையும் வச்சு நம்ம எத்தனை வேலை அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா 4P4 தான். ஓகேவா? அண்டு பி அப்படிங்கிற அந்த லெட்டர் வந்துட்டு ஃபிக்ஸடாக ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் என்ன கிடைக்கும்? ஒன்லி 1 தான். இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் 1 எப்படி வந்ததுன்னா, இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் பி அப்படிங்கிற அந்த லெட்டரை மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் பி ஃபிக்ஸட். தட் இஸ் இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸும் 1 தான் அண்டு நம்பர் ஆஃப் பிளேஸும் 1 தான். சரியா? ஒரு லெட்டரை வச்சு ஒரு பிளேஸை அரேஞ்ச் பண்ணுறோம்.
ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்ச்மெண்ட் என்ன கிடைக்கும் இங்கே 1p1 அப்படின்னு கிடைக்கும். இதோட வேல்யூ 1 தான். ஸோ ஹோல் பிளேஸில் உள்ள நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்க என்ன செய்யணும், இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் உள்ள நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் 1 இன்டு ரிமைனிங் 4 பிளேசஸில் உள்ள இந்த நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு 4p4. இந்த ரெண்டு வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே என்ன இருக்கும்னா 1 இன்டு 4p4 தான். அண்ட் 4p4னா 4 ஃபேக்டோரியல், 1 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல்னா 4 ஃபேக்டோரியல் தான். ஓகேவா? தென் செகண்ட் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எண்ட் வித் சி. தட் இஸ் இந்த 5 லெட்டர் வேர்டில் இந்த லாஸ்ட் லெட்டர் சியாக இருக்கணும். இது ஃபிக்ஸட். ஸோ இங்கே நம்ம என்ன செய்கிறோம், இந்த சிங்கிற இந்த லெட்டர் தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த 4 லெட்டரையும் இந்த 4 பிளேஸில் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம எத்தனை வேலை மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா 4p4 தான். ஓகேவா? அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னாலே நமக்கு NPR அந்த ஃபார்முலா தான் வரும். ஓகே. அண்ட் சி அப்படிங்கிற அந்த லெட்டரை மட்டும் இந்த லாஸ்ட் பிளேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த லாஸ்ட் பிளேஸில் உள்ள நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஒன்லி 1 தான் வரும். அதுக்கு வேறு சான்ஸே இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்ன வரும் செகண்ட் பார்ட்டில், இந்த 4p4 இன்ட்டு 1. ஓகேவா? தட் இஸ் 4 ஃபேக்டோரியல் அப்படி கிடைக்கும். அடுத்தது தேர்ட் பார்ட் பாருங்கள், B and C occupy the end places. தட் இஸ் இங்கே வந்துட்டு பியும் சியும் எண்டு பிளேஸில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் பி இருந்தது அப்படின்னா லாஸ்ட் பிளேஸில் சி வரணும். இங்கே லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகலை, சரியா? ஸோ இங்கே பின்னா இங்கே சி இருக்கணும். அல்லது ஃபஸ்ட்டு பிளேஸில் சி இருந்தது அப்படின்னா லாஸ்ட் பிளேஸில் பி இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்த ரெண்டு பிளேஸ்லேயும் பி அண்ட் சி ரெண்டு லெட்டர்ஸ் வச்சு எத்தனை பெர்முட்டேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா 2p2 தான். ஓகேவா? தட் இஸ் இங்கே ரெண்டு பிளேஸ் இருக்குது, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெண்டு பிளேஸ், ரெண்டு லெட்டர் பி அண்ட் சி. ஸோ ரெண்டு பிளேஸில் ரெண்டு லெட்டர்ஸ் வச்சு நம்ம பெர்முட்டேஷன் எவ்வளோ ஃபார்ம் பண்ண முடியும்னா 2p2 தான். மீதி எத்தனை பிளேஸ் இருக்குது பாருங்கள், 3 பிளேஸ் இருக்குது. அண்ட் பி அண்ட் சி தவிர ரிமைனிங் இங்கே 3 லெட்டர்ஸ் தான் இருக்குது, ASI அப்படின்னு. ஸோ இந்த 3 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த 3 பிளேஸையும் நம்ம எத்தனை வேலை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா 3p3 தான். ஸோ இங்கே நமக்கு டோட்டல் பெர்முட்டேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னா இந்த 2p2 இன்டு இந்த 3p3. 2p2னா 2 ஃபேக்டோரியல், 3p3னா 3 ஃபேக்டோரியல். ஓகே. இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலேயே தான். இங்கேயும் பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி 7 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்துட்டு 7. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எண்ட் வித் ஏ. தட் இஸ் இந்த 7 லெட்டர்ஸ் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏயில் முடிகிறது போல் எத்தனை வேர்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியும் அதை கேட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு இந்த லாஸ்ட் பிளேஸில் ஏ அப்படிங்கிற லெட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ரிமைனிங் எத்தனை பிளேஸ் இருக்குது பாருங்கள், 6 பிளேசஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஏ அப்படிங்கிற இந்த லெட்டர் தவிர ரிமைனிங் இங்கே 6 லெட்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த 6 பிளேசஸில் இந்த 6 லெட்டர்ஸை மாற்றி மாற்றி நம்மளால் எத்தனை வேலை அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்துட்டு 6p6 வேஸ் தான். ஓகேவா? அண்ட் இந்த லாஸ்ட் பிளேஸில் ஒரே ஒரு லெட்டரை தான் நம்ம வந்துட்டு கொடுக்க முடியும், அது வந்துட்டு ஃபிக்ஸட். ஸோ இந்த லாஸ்ட் பிளேஸில் நம்பர் ஆஃப் வே அரேஞ்ச்மெண்ட் என்ன வரும், ஒன்லி 1 வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்ன வரும், இந்த 6p6 இன்டு இந்த 1. 6p6ஓட வேல்யூ 6 ஃபேக்டோரியல், 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1னா 6 ஃபேக்டோரியல் தான். தட் இஸ் இந்த ஃபஸ்ட்டு 6 பிளேஸில் உள்ள நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது வந்துட்டு 6p6, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்தது இந்த லாஸ்ட் பிளேஸ் இதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒன்லி 1, அதை ரெண்டாவது எழுதிக்கணும். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல் பிளேஸஸில் உள்ள நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது கிடச்சிரும். ஓகே. தென் செகண்ட் பார்ட் பாருங்கள், பிகின் வித் சி. தட் இஸ் இந்த 7 லெட்டரில் சி வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எத்தனை வேர்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியும் அதை தான் அடுத்தது கண்டுபிடிக்கணும். இங்கே வந்துட்டு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸில் இருந்து சி அப்படிங்கிற லெட்டர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்துட்டு 6 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 6 லெட்டர்ஸையும் இந்த ரிமைனிங் 6 பிளேசஸில் எத்தனை வேலை அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா 6p6 தான். அண்ட் இங்கே சி அப்படிங்கிற
இந்த லெட்டரை ஃபஸ்ட் பிளேஸில் எத்தனை வேல நம்ம கொடுக்க முடியும்? ஒன்லி ஒன் வேல தான். பிகாஸ் இந்த பிளேஸில் சியை மட்டும்தான் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 into 6p6 வரும். 6p6னா 6 ஃபேக்டோரியல். 1 into 6 ஃபேக்டோரியல்னா 6 ஃபேக்டோரியல் தான் ஆன்சர். ஓகேவா? தேர்ட் பார்ட் பாருங்கள். பிகின் வித் சி அண்ட் எண்ட் வித் ஏ. தட் இஸ் இந்த 7 லெட்டர் வேர்டில் சியில் ஸ்டார்ட் ஆகி ஏல முடியக்கூடிய எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அதை தான் அடுத்ததாக கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளேஸில் சியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் சியை வந்துட்டு எத்தனை வேலை ஃபிக்ஸ் பண்ணலான்னா ஒன்லி ஒன் வே தான். அதே போல் ஏ அப்படிங்கிற அந்த லெட்டரை இந்த லாஸ்ட் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த லாஸ்ட் பிளேஸில் ஏ அப்படிங்கிற அந்த லெட்டரை எத்தனை வேலை நம்மளால் கொடுக்க முடியும்னா அதுவும் ஒன்லி ஒன் தான். தட் இஸ் ஒரு லெட்டர் யூஸ் பண்ணி ஒரு பிளேஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எத்தனை வே அப்படின்னா 1p1 தான். 1p1னா 1 தான். ஸோ இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிளேஸில் நமக்கு 1 தான் வரும். ஓகே, மீதி எத்தனை பிளேஸ் இருக்குது பாருங்கள்? 5 பிளேஸ் இருக்குது. சி அண்ட் ஏ தவிர இங்கே ரிமைனிங் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 5 லெட்டர்ஸும் இருக்குது. தட் இஸ் 5 லெட்டர்ஸ் இருக்குது, 5 பிளேசஸும் இருக்குது. ஸோ இந்த 5 லெட்டர்ஸை கொண்டு இந்த 5 பிளேசஸில் எத்தனை வேலை நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா 5p5 தான். ஸோ தேர்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 into 5p5 into 1. தட் இஸ் 5 ஃபேக்டோரியல் அப்படி கிடைக்கும். தென் லாஸ்ட் பார்ட்டு பாருங்கள். சி அண்ட் ஏ ஆக்குப்பை தி எண்ட் பிளேசஸ். இங்கே எண்ட் பிளேஸ்னால் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிளேஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிளேசஸில் எய்தர் சி இருக்கலாம் அல்லது ஏ இருக்கலாம். அதே போல் இங்கேயும் எய்தர் சி இருக்கலாம் அல்லது ஏ இருக்கலாம். ஸோ இந்த சி அண்ட் ஏ 2 லெட்டரை யூஸ் பண்ணி இந்த 2 பிளேசஸில் எத்தனை வேலை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா 2p2. ஓகேவா? ரிமைனிங் வந்துட்டு இங்கே 5 பிளேசஸ் இருக்குது. அண்ட் சி அண்ட் ஏ தவிர ரிமைனிங் 5 லெட்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த 5 பிளேசஸில் இந்த 5 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை வேலை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா 5p5. ஸோ ஃபோர்த்து பார்ட்டுக்கு ஆன்சர் என்ன வரும்? இந்த 2p2 இன்டு இந்த 5p5. ஓகேவா? தட் இஸ் 2 ஃபேக்டோரியல் இன்டு 5 ஃபேக்டோரியல். ஓகே, த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். How many ways are there to assign 5 different jobs to 4 different employees if every employee is assigned at least one job? That is, இங்கே வந்துட்டு 5 different jobs இருக்குது. இந்த 5 different ஜாபை 4 எம்ப்ளாயீஸுக்கு நம்ம கொடுக்குறோம். அண்ட் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் எவ்ரி எம்ப்ளாயி இஸ் அசைன்ட் அட்லீஸ்ட் ஒன் ஜாப். இந்த கண்டிஷன் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னா நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன் என்ன வரும்? 5 டிஃப்ரெண்ட் ஜாபை 4 பர்சன்ஸுக்கு கொடுக்கணுன்னா 5p4. இதுதான் ஆன்சராக இருக்கும். பட் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா எல்லா எம்ப்ளாயிக்கும் அட்லீஸ்ட்னால் என்னது? மினிமம் ஒரு ஜாபாவது இருக்கணும். இங்கே நமக்கு 4 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, பட் 5 ஜாப் இருக்குது. எல்லா எம்ப்ளாயிக்கும் மினிமம் ஒரு ஜாபாவது இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஜாப் கொடுத்தது போக மீதி வரக்கூடிய ஒரு ஜாபை இங்கே இருக்கக்கூடிய 4 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம். அப்படி தானே? தட் இஸ் எய்தர் ஃபஸ்ட்டு பர்சனுக்கு 2 ஜாப் கொடுத்துக்கிட்டு ரிமைனிங் உள்ளவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்கலாம். அல்லது செகண்ட் பர்சனுக்கு 2 ஜாப் கொடுத்துட்டு மீதி உள்ளவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்கலாம். அல்லது தேர்ட் பர்சனுக்கு 2 ஜாப் கொடுத்துட்டு மீதி உள்ளவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்கலாம். அல்லது ஃபோர்த் எம்ப்ளாய்க்கு மட்டும் 2 ஜாப் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 3 பேருக்கும் ஒரு ஜாப் கொடுக்கலாம். இப்படி 4 பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? அடுத்தது இந்த 4 பாசிபிலிட்டிஸில் உள்ள நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெக்கார்ட் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பர்சனுக்கு 2 ஜாப் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே டோட்டலாக 5 டிஃப்ரெண்ட் ஜாப் இருக்குது. அந்த 5 டிஃப்ரெண்ட் ஜாபில் எந்த 2 ஜாப்பாக ஃபஸ்ட் ஆளுக்கு கொடுக்கணும் அதை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் இல்லையா? 5 ஜாப்ஸும் சேம் தான் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஜாபையும் எடுத்து கொடுக்கலாம். பட் இங்கே 5 டிஃப்ரெண்ட் ஜாப். ஸோ இங்கே வந்துட்டு 5 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. இந்த 5 டிஃப்ரெண்ட் ஜாபில் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த 2 ஜாப் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 ஜாபாக இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டும் தேர்டாக இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தாக இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டும் ஃபிஃப்த்தாக இருக்கலாம், அல்லது செகண்ட் தேர்டு இருக்கலாம். இப்படி நிறைய வேஸில் நம்ம அந்த 2 ஜாபை சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் செலக்ட் 2 ஜாப் ஃப்ரம் 5 டிஃப்ரெண்ட் ஜாப் அப்படின்னா 5C2 தான். இங்கே நம்ம 5 ஜாப்ஸ்லேருந்து 2 ஜாப் சூஸ் பண்ணுறோம். ஸோ என்சிஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தட் இஸ் 5C2. ஸோ இப்படி நம்ம சூஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட் ஆளுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடும். ஓகேவா?
தட் இஸ் ஃபஸ்ட் ஆளுக்கு 5C2 இது நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மீதி 3 பேர் இருக்காங்க. நம்ம இந்த 5 ஜாப்ல இருந்து 2 ஜாப் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் எத்தனை ஜாப் இருக்கும்? 3 ஜாப்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 ஜாப்ஸை இந்த 3 எம்ப்ளாயீஸுக்கு எத்தனை வேலை நம்ம அசைன் பண்ணுவோம்? அசைன்னா என்னது? பெர்மிட்டேஷன். ஓகேவா? தட் இஸ் நம்ம இங்கே வந்துட்டு ஜாபை அசைன் தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஜாபை சூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஆளுக்கு கொடுக்குறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 ஜாபை மீதி உள்ள இந்த 3 பேருக்கும் அசைன் பண்ணுறோம். செலக்ட் பண்ணலை, மறுபடி அசைன் தான் பண்ணுறோம். ஓகேவா? தட் இஸ் நம்ம பிரித்து கொடுக்குறோம். இதை வந்துட்டு நம்ம எத்தனை வேலை நம்ம அசைன் பண்ணலாம் அப்படின்னா 3P3 தான். தட் இஸ் ரிமைனிங் 3 ஜாப் இருக்குது, இங்கே 3 எம்ப்ளாயீஸ் ரிமைனிங் இருக்காங்க. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட் என்ன வரும்? 3P3 வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் நம்பர் ஆஃப் வேஸ் நமக்கு என்ன வரும்? 5C2 இன்டு 3P3 வரும். ஓகேவா? தட் இஸ் இங்கே இந்த ஃபஸ்ட்டு எம்ப்ளாயிக்கு எத்தனை வேலை கொடுக்குறோன்னா 5C2. மீதி உள்ள இந்த 3 பேருக்கும் எத்தனை வேலை கொடுக்குறோம் அப்படின்னா 3P3. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்துட்டு இந்த 2 வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கிறது தான். ஓகேவா? அதே போல் தான் செகண்டில் நம்ம என்ன செய்கிறோம்? செகண்ட் பர்சனுக்கு தான் 2 ஜாப் கொடுக்குறோம். தட் இஸ் டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த 5 ஜாப்ல இருந்து 2 ஜாபை செலக்ட் பண்ணி இந்த 2வது பர்சனுக்கு கொடுக்குறோம். இது ஃபிக்ஸட். ஸோ 2வது பர்சனுக்கு என்ன வரும்? 5C2 வரும். மீதி உள்ள இந்த 3 பேருக்கும் ரிமைனிங் உள்ள 3 டிஃப்ரெண்ட் ஜாபை அசைன் பண்ணுறது எத்தனை வேலை? 3P3. ஸோ செகண்ட் கேஸ்லேயும் நமக்கு என்ன தான் வரும்? நம்பர் ஆஃப் வேஸ் வந்துட்டு 5C2 இன்ட்டு 3P3 தான். இதே போல் தான் தேர்டு கேஸுக்கும் 4th கேஸுக்கும் வரும். ஓகேவா? தேர்டு கேஸில் இந்த 3வது ஆளுக்கு 5C2 வரும். ரிமைனிங் உள்ள 3 பேருக்கு ரிமைனிங் 3 ஜாப் அசைன் பண்ணுறதுக்குள்ள அந்த நம்பர் ஆஃப் வேஸ் வந்துட்டு 3P3. ஸோ தேர்டு கேஸ்லேயும் நமக்கு 5C2 இன்ட்டு 3P3 தான் வரும். அதே போல் லாஸ்ட் கேஸ்லேயும் 4th எம்ப்ளாயிக்கு நம்ம ஜாபு கொடுக்குறதுக்குள்ள அந்த நம்பர் ஆஃப் வேஸ் என்ன வரும்? 5C2 அண்ட் ரிமைனிங் உள்ள இந்த 3 பேருக்கும் ரிமைனிங் உள்ள 3 ஜாபை அசைன் பண்ணுறதுக்குள்ள அந்த நம்பர் ஆஃப் வேஸ் வந்துட்டு 3P3. ஸோ 4th கேஸ்லேயும் நமக்கு என்ன வரும்? 5C2 இன்ட்டு 3P3 தான். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ரிக்வயர்டு ஆன்சர் என்ன வரும்னா ஜஸ்ட் இந்த 4 வேல்யூவையும் கண்டுபிடிச்சி அப்படியே ஆட் பண்ணிட்டோன்னா போதும். ஓகேவா? அல்லது 4 வேல்யூவும் சேமாக இருக்கிறதுனால என்ன செய்திடலாம்? 4 இன்ட்டு இதில் உள்ள ஏதாவது ஒரு வேல்யூ, தட் இஸ் 4 இன்ட்டு 5C2 இன்ட்டு 3P3. இப்படி சிம்பிளிஃபை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா?